ஈரான் போர் தீவிரம். 140க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தினர் காயம். பென்டகன் அதிர்ச்சி தகவல். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த போரின் போது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தற்போது வரை 140க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ சேவை உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த காயங்களில் பலர் ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்களின் போது ஏற்பட்டதாகவும், குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்காக தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ஆதரவு கொண்ட ஆயுத குழுக்கள் தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு பகுதியில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். ஆனால் நிலைமை இன்னும் பதற்றமாகவே இருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.